ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்கோடா கைலாக் ப்ரெஸ்டீஜோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டிங்ஸ் எப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இதில் 3 டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ் வேரியேஷன்ஸ் காட்டும். இதில் 1, 2, 3 இந்த மூணுமே நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, உங்களுக்கு ஸ்டியரிங்கில் ரைட் சைடில் பாட்டமில் ரைட் ஆரோ மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்னலாம் வேரியேஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு ரைட் சைடில் ஸ்டியரிங்கில் ஒரு ரோலர் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது உள்ளே இருக்க டிஸ்பிளேஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரன்னிங்கில் வேணும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருன்றதை டிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த ரோலரில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரோலரை ப்ரெஸ் பண்ணிங்க ஒன்ஸ் அப்படின்னா செலக்ட் ஆகிடும். பேக்கில் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆரோ பட்டன் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வரும். ஸோ அதுக்கப்புறம் எந்த டிஸ்பிளேவும் வேண்டாம் எனக்கு ரன்னிங் இன்ஃபர்மேஷனில் அப்படின்னா நோ டிஸ்பிளே கொடுத்துடலாம். அப்படி இல்லை அதுக்கப்புறம் டிரைவிங் டேட்டா அப்படின்னா இதில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். சின்ஸ் ஸ்டார்ட், லாங் டேர்ம், சின்ஸ் ரீஃபியூயல் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தால், இல்லை பெட்ரோல் போட்டதில் இருந்தால், இல்லை வண்டியை லாங்கர் டேர்மில் யூஸ் பண்ணுறதுல இருந்தால் எந்த மாதிரி டிரைவிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுன்றதை இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்கனாமி வண்டியோட மைலேஜ் என்னன்றதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணலாம். ஆவரேஜ் எக்கனாமி வண்டியோட ரன்னிங் மைலேஜ் என்ன வருது அப்படின்றத உங்கள் என்டையர் ட்ரிப்பில் ஷோ பண்ணுறதுக்கு இதை சூஸ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் அண்ட் டைமை நீங்கள் டிரைவிங் டேட்டாவில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு உங்களோட ட்ரிப்பில் இந்த ட்ரிப்பு மட்டும் வேணுமா, இல்லை லாங்கர் டேர்ம்லையா, இல்லை சின்ஸ் ரீஃபியூல்லையான்றது அதில் சூஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட ரன்னிங் ஸ்பீடு என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பட்டன். ஆவரேஜ் ஸ்பீடுன்றது நீங்கள் வண்டியில் லாங்கர் டேர்ம்லையா, இல்லை சின்ஸ் ரீஃபியூலா, இல்லை சின்ஸ் ஸ்டார்ட்டாக நீங்கள் ஓவராலாக உங்கள் ட்ரிப்பில் எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடுன்றதை இதில் சூஸ் பண்ணிக்கலாம். கியர் டிஸ்பிளேன்றது நீங்கள் வண்டி மேனுவல் மோடில் போட்டு நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கியர் ரேஷியோஸ் டிஸ்பிளே ஆகிறதுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை இதில் காட்டும். அண்ட் தென் ஆடியோ, இதில் நீங்கள் ஏர்ப்ளேயில் இல்லை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாங்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஆடியோ பட்டனில் காட்டும். டெலிஃபோன் நீங்கள் கான்டாக்ட் சிங்க் பண்ணி இதில் ஆடியோ கால் பேசுகிறீங்க அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் யார் கால் பண்ணுறா என்னன்றது மட்டும் இதில் வரும். ஸோ இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காட்டுற இன்ஃபர்மேஷன்ஸ். இது ஒன்று எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நோ டிஸ்பிளே. இதில் டிரைவிங் டேட்டா. ஸோ டிரைவிங் டேட்டா நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டியோட ஓவரால் ரன்னிங் டைம், வண்டியோட மைலேஜ், வண்டியோட ரன்னிங் மைலேஜ் அண்ட் ஓவரால் ட்ரிப் கிலோமீட்டர் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் எக்கனாமினா ஜஸ்ட்டு உங்களோட வண்டியோட மைலேஜ் மட்டும். ஆவரேஜ் எக்கனாமி என்னென்னா அதை மட்டும் காட்டும். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் சேம் லைக் நீங்கள் டிரைவிங் டேட்டாவில் பார்த்த மாதிரியே அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதும் ஹார்ஸ் மட்டும் காட்டும். ஸ்பீடுன்றது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வண்டி வெஹிக்கிள் ஸ்பீடு எவ்வளோன்றது காட்டும். ஆவரேஜ் ஸ்பீட், கியர் டிஸ்பிளே. இப்போ வண்டி பார்க்கிங் மோடில் இருக்குது அதனால் பீன்றது காட்டுது. ஆடியோ என்ன சாங் லாஸ்ட்டாக ப்ளே பண்ணிங்களோ அந்த சாங் காட்டும். இங்கே இப்போ நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணல அதனால் டிவைசஸ் நாட் கனெக்டட்னு வருது. டெலிஃபோனில் நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ இன்ஃபர்மேஷன் ஹியர். ஸோ இதில் 3 டைப்ஸ்லேயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் மாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் மாற்றணும் இந்த டைப் ஆஃப் டிஸ்பிளேல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரைட் சைடில் ரோலர் பட்டனை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடு இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இதில் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இன்ஃபர்மேஷன்ஸை மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இதில் இந்த சைடு ஆப்ஷன்ஸ் போய்டும். இதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஓவரால் வண்டியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த சைடு வச்சுக்கலாம். அண்ட் தென் திஸ் இஸ் த 3rd டைப் ஆஃப் டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு சேம் அஸ் லைக் இதுக்கு முன்னாடி காட்டின மாதிரி தான். இதில் ஆர்பிஎம், ஸ்பீடு எல்லாமே தான் காட்டும். ஸோ டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் காட்டும். அது மட்டும் தான் இதில் டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் ரைட் சைடில் பார்த்துட்டோம். நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ போட்டு பட்டன்ஸ் இருக்கும். இது ஆடியோவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் சாங்ஸ் ஏதாவதுனா நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடை சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே மேலே வாய்ஸ் கண்ட்ரோல் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸில் நீங்கள் கால் பண்ணணுமோ இல்லை ஆடியோவில் ஏதாவது சாங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் கமெண்ட் சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் உங்களுக்கு வால்யூம் பட்டன். நீங்கள் ரோலர் அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா வெஹிக்கிளோட ஆடியோ வால்யூம், கால் வால்யூம் எதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இதில் சேஞ்சஸ். இதெல்லாம் தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட செட்டிங்ஸ்.